ஹாய் டியர், ஈவினிங் ஆயிடுச்சுல. ஸோ எஃப்எஃப் போட்டிருக்கேன். இப்போது நம்ம ஜிமினாக்கு தான் அகைன் எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ இது எவ்வளோ பாட்டு வரும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் டைட்டில் எனக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியலங்கடியே. ஸோ நான் வந்துட்டு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அட்லாஸ்ட் நான் வீடியோ போடுறப்போ டைட்டில் யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஜிமின் வந்துட்டு அவங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, எப்படிதான் உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கிறோம், என்ன மாதிரி வேணும், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஜிமின் அப்படியே லிஸ்ட்டாக வச்சுட்டுருக்காரு. அதான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அடப்பாவி, இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம்னு கேட்பேன்னு நினச்சா, என்னடா சொல்கிற பாருண்டு ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, எல்லாம் சொல்லி வச்சிடணுமா? எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணி தானே வைக்க போகிறீங்க. அப்போ நான் முன்கூட்டியே எல்லாமே அட்வான்ஸ்டாக சொல்லி வைக்கணும். இதில் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இது பக்கம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு அவர் லிஸ்ட்டு போடுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த பொண்ணு வந்துட்டு அடக்க வடக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அட் த சேம் டைம் நீங்க இந்த பக்கம் ரோட்ல ஒரு பையன் போட்டு பலான்னு ஒரு அறை கொடுக்குறீங்க. அவன் வந்துட்டு அக்கா தெரியாம அக்கா முட்டிட்டேன் அப்படிங்கிறான். தெரியலடா கண்ணு படனில வச்சுட்டு வந்திருக்க, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ சின்ன பையன் ஒரு அறையோட விட்டேன், இதுக்கு மேலே இந்த பக்கம் எங்களை பார்த்தோன்னு அவ்வளோ பேர்த்து போடுவோம் மூஞ்சா அப்படிங்கிற மாதிரி கை ஓங்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து ஜிமின் வந்துட்டு இங்கே செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு பணிவாக பேசணும், யாரையும் வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் உங்களோட பாட்டிக்கிட்ட, என்ன கிளவி உன் பையன்கிட்ட கொஞ்சம் சொல்லி வை, எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பார் சாம்பார், உன் மருமக எப்போ பார்த்தாலும் சாம்பாராக வச்சு கொட்டுறான், மனசு திங்க முடியுமா இதை, சைத்தூ எப்போ பார்த்தாலும் சாம்பார் குழம்பு புளிக்குழம்பு வெங்காய குழம்பு சைத்தூ அப்படிங்கிற பேசிட்டு உன் மகன்கிட்ட சொல்லி ஒழுங்கா டெய்லி ஒரு நாளைக்கு சிக்கனு, ஒரு நாளைக்கு மட்டனு, ஒரு நாளைக்கு ஏறா சோறா அந்த மாதிரி அப்படியெல்லாம் வந்துட்டு செய்யவே மாட்டீங்களா, கஞ்ச பிசுனாரீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து மூணாவது பாயிண்ட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேஸ்ட் மீன்ஸ் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பாடு காசு அந்த மாதிரி தண்ணி எதுவுமே எல்லாமே சிக்கனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே சாப்பாடு போட்டு பெசன்னு பேசிட்டு கருமா அதெல்லாம் மனசு திங்க முடியுமா, இந்த தூக்கி ஆடு மாடுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடோட தூக்கி தட்டி எரிகிறீங்க. அது செவத்துல பட்டு வீடு ஃபுல்லாக தெரிச்சிருக்கு. இந்த பக்கம் உங்களோட பாட்டி, ஐயோ இப்படி அக்கிரமம் பண்ணுறாளே இவளை, பிள்ளையா இவளை கட்டிட்டு எவன் அழுக போகிறானோ, கடவுளே ஏ மகனே எங்கடா போன, சீக்கிரம் வாடா, இந்த பிசாசுக்கிட்ட எனக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, ஏ மருமகளே நீ எங்கடி போய் வெட்டி நாயும் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் பெரியவங்க யாரை பார்த்தாலும் அப்படி படான்னு காலை விழுந்துடணும், காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா, அப்படி பொண்ணுனா அப்படி இருக்கணும் அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் உங்கள் பாட்டிக்கிட்ட அப்படியே கையிலடி நாமிக்கிட்டு, இங்கே பாரு கிழவே ஏதாவது பேசணும் வச்சுக்க அப்படியே போட்டேனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை வாங்கி நிற்கிறீங்க. அவங்க ஐயோ அடிச்சிடாதடி நான் செத்து போயிடுவேண்டி பழைய கட்டடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜிமின் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன எத்திக்ஸ் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இந்த காலத்தில் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா பொண்ணே கிடைக்காதடா மகனே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருப்பாங்கம்மா, இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்கம்மா, இந்த காலத்தில் இல்லை இன்னும் எத்தனை காலம் தள்ளி போனாலும் இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா மகளே சொல்லு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு அதுவா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பாடி ரிவீல் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம், ஆனால் வந்துட்டு கால் முழுக்க ட்ரெஸ் பண்ணணும், பேண்ட் எல்லாம் வளர்த்தியே போடுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி நல்லா ஜீன்ஸே போட்டாலும் வளர்த்தியே போடணும், அந்த டிஷர்ட்டே போட்டாலும் நல்லா லாங்காக போடணும், அந்த கிராஃப்ட் டாப்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கையை அது தெரியக்கூடாது இது தெரியக்கூடாதுன்னு அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்குது. அவங்க அம்மா அப்படியே வாயில கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. டே மகனே உன்னோட தாட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு பொண்ணு கூட கிடைக்காதுடா, இந்த ஜென்மத்துல நீ வந்துட்டு கல்யாணம் ஆகாம சன்னியாசி தானே தெரிய போற அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே நிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே நீங்க கிளவி உன் மகன் வந்தால் சொல்லிடு ஓகேவா, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறீங்க. பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த ஏடிஎம் கார்டு இருக்கும், ஸோ அதை மட்டும் எடுத்து அப்படி பாக்கெட்டில் சொருகிட்டு அப்படி கிளம்புறீங்க அப்படி ஸ்டைலாக. அவங்க பார்க்குறாங்க, அடியே இந்த துணியை போட்டுட்டு அடி வெளியே போகிறேன் அப்படின்னு. ஏன் இந்த துணிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க அவங்க முன்னாடி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன குறைச்சலா, இங்கே பாரு ஒரே ஒரு அடி தாண்டி உன்னோட ஜட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ பாட்டி அது ஜட்டி இல்லை, இது வந்துட்டு ஷார்ட்ஸு ஜீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான்லாம் பார்த்ததே இல்லையா ஜீன்ஸ் பேண்ட்டை, கால் முழுக்க போடுவாங்களே, நீ என்னடி ஒரு அடிக்கு போட்டு வச்சிருக்கிற, அது ஒரு இன்ச்சு கூட இல்லை, ஒரு ஜான் தானே கையில் வச்சு பார்த்தா வரும். ஐயோ என் பேத்திய மானத்தை வாங்குறா, என் குடும்பமான போச்சு அப்படிங்கிறாங்க. கிழவி என்ன ஏதோ இன்னைக்கு தானே புதுசாக போடுற மாதிரி பார்த்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கிறா, இப்படிதான் நான் டெய்லி போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அதை தாண்டி பண்ண வேணாம் நானும் டெய்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன், உன் மகன் வந்தா சொல்லிடு ஓகேவா, அப்புறம் காசு வந்துட்டு ஒரு 10,000 ரூபா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. காசு வேறு எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கிழவி செலவுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க பாட்டி வந்துட்டு, நீ பாரு வைனே நீ பட்டசில்ல அங்கே பாரு, சரி ஓகே கீழே கூட எதோ போட்டுக்கோ, ஆனால் மேலேயாவது கொஞ்சம் சட்டை பெருசாக போடுடி, நீ சட்டை போடு ஆனால் கொஞ்சம் பெருசாவது போடுடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏஜித்தோ என்ன எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு
ஐயய்யா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஜான் அளவுக்கு தான் வந்துட்டு உங்களோட கீழே வந்துட்டு பேண்ட் மாதிரி போடுவல. ஸோ அந்த ஷார்ட் வாங்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அது வந்துட்டு ஒரே ஒரு ஜான் தான் இருக்குது ஃபுல்லா. அதுக்கப்புறம் தொடையிலேருந்து கால் ஃபுல்லா ரிவீல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஒரு ஷூ போட்டிருக்கீங்க. மேலே வந்துட்டு கிராப் டாப் தான். ஸோ அந்த கிராப் டாப்பும் வந்துட்டு ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா ஹிப் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வயிறெல்லாம் அப்படியே தெரியுது. கை வந்துட்டு ஸ்லீவ்லெஸ். ஸோ அப்படியே வந்துட்டு ஏதோ இன்னர் போட்டுட்டு போற மாதிரி தான் உங்க பாட்டிக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ உள்ள போடுறதெல்லாம் இவன் வெளியே போட்டுட்டு போறாளே, என் மகனோட மானத்தையே வாங்குறா, இவன் எதுக்கு தான் பிறந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தலையா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட ஜிமினா, அம்மா அவ பேசுறது அவ குரலை கேட்டு அப்படியே குயில் மாதிரி இருக்கணும், திரும்ப திரும்ப கேட்கலாம்னு தோணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் சீதோ சனியா பிடிச்ச நாயே, ஏன் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வருது, வாடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டு இருக்கிறீங்க. அவ வந்துட்டு வரண்டி அப்படிங்கிறா. நீங்கள் வந்துட்டு நான் தேடி கம்போதி வந்து தொலைடி, செம்ம டென்ஷன் பண்ணிட்டு எத்தனை நேரம் நான் வந்துட்டு உன்னோட வாசலில் வந்து நின்றுட்டு இருக்குது, சும்மா அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கராராக பேசிட்டு இருக்கிறீங்க. அவ வந்துட்டு ஐயோ வந்துட்டு இரு கொஞ்ச நேரம் சத்தம் போடாத, எங்கள் அப்பா வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அப்பங்காரனா அவனுக்கு வேற என்ன வேலை அப்படிங்கிறீங்க. ஐயோ காதில் கேட்டுற போதுடி வாய் மூட்டி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி வந்துட்டு இருக்கிறா. அடுத்து ஜிமின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவள் வந்துட்டு நடந்தா அப்படின்னா அப்படியே ஒரு மயில் நடந்து வர மாதிரி அவ்வளோ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு வரவே இல்லை, அதனால கடுப்பாயிட்டு சானியா வருதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி நிறுத்திட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே இறங்கி அப்படியே நடந்து போகிறீங்க. ஸ்டெப்பில் ஏறி போகணும். அப்படியே வந்துட்டு காலை அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒரு மாதிரி ஒரு பாய் ஆட்டிடியூட் வந்துட்டு பாய் கூட ஓரளவுக்கு நடப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை விட மோசமாக ஒரு மாதிரி கோவத்தில் தனக்காமத்துக்கான்னு அப்படியே அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஜிமின் அவங்க அம்மா கிட்ட, அவள் சிரிச்சா அப்படின்னா அவள் சிரிக்கிற சத்தம் அப்படியே காதுக்குள்ளே அப்படியே கிளுகிளுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு அதுக்கு கிளுகிளு போய் தானே வச்சு ஆட்டணும் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ வாய் மூடுமா, நான் சொல்கிறதுக்கு விடுமா, எனக்கு அதை சொல்கிற மூளை போயிடும் அப்படின்ட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மேலே போயிருப்பீங்களா, மேலே போய் பார்த்தா அவள் மூஞ்சில் ஒரு பயங்கரமாக வீங்கி இருக்குது. என்னவோ நான் வந்துட்டு கடிச்சிருச்சு போல நைட்டு தூங்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி பலூன் மாதிரி வீங்கி இருக்குது. அதை தான் அவள் கவர் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா, ஸ்கர்ஃப் எல்லாம் போட்டு கட்டிட்டு இருக்கிறா. ஆனால் எதுவுமே செட் ஆகலை, அதனால லேட் ஆகுது அவள் வரத்துக்கு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்கிறீங்க. அவள் திரும்புறா. அவ்வளோதான் உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பது ஒரு மாதிரி கேட்க அவளே வந்துட்டு வாயை மூடு வாயின் இப்படி சிரிக்காத கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ கேவலம் பண்ணும் தான் நீ சிரிக்கிற அப்படிங்கும். நீ பாரு இந்த படத்துல எல்லாருக்கெல்லாம் வேணாம் ஓகேவா, நீ சிரிக்கிறதே கேவலமாக தாண்டி இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஏச்சி சரி ஓகே, ஆனால் என்னடி இது இப்படி இருக்குமா மகள அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னமோ கடிச்சிருச்சு வயிறு கடிச்சிருச்சு, என்னால் முடியல, இன்னைக்கு வெளில போயே ஆகணுமா அப்படின்னு அவ கேட்க, சத்தியமா போய் தான் ஆகணும், இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டே, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும். தெரியும்டி, சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாஸ்க் போடுறா, இது ஏதோ போட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு வரா. இந்த பக்கம் ஜிமின் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டு வாயை மூடு போதும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது நீ. இந்த பக்கம் ஜிமின் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா மூடு வாயை, சும்மா எப்போ பார்த்தாலும் போதும் என்னால் முடியல, எதுக்கு நான் இவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சிருந்தேன் அப்படின்னா ஒருத்தி கூட சிக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லவும், வாயை கழுவுமா அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாத அதெல்லாம் நீயே சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. பின்னா நான் சொல்லாமல் ரோட்டில் போகிறவனா சொல்லுவான், இந்த அளவுக்கு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன் அப்படின்னா எவனா செட் ஆவா, சத்தியமாக முடியாது ஜிமினே, இதெல்லாம் வந்து சரியாப்பட்டு வராது, இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோயேன் ஒருத்தி கூட சிக்க மாட்டா, அப்புறம் நீ ஆரம்பிச்சா சன்னியாசி தான் கடப்பை அப்படின்னு வாய் தந்து சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாரு மேலே கிளியும், இப்படியெல்லாம் சொல்லாதம்மா, கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக எனக்காக ஒருத்தி பிறந்திருப்பா, இதுக்கு மேலே பிறக்க போறா, ஸோ பிறந்திருப்பா இதே மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அடுத்து என்ன அப்படின்னு அவங்க கேட்க, மறுபடியும் ஜிம் இருந்துட்டு அதுவா இப்போ ஒரு இடத்துக்கு போறான்னு வையேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி ஓட்டுறான்னு வையேன், ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறான்னு வையேன், அப்படியே ஸ்கூட்டி ஓட்டிட்டு போது பார்த்தா அவ்வளோ அழகா இந்த ஜில்லா படத்துல கஜல் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வருவாங்கல்ல, அதுவும் அந்த வெரசா போகையிலன்னு விஜயனை கூட பாடுவாரேமா, அந்த மாதிரி நான் பாடணும், அவ அதே மாதிரி ஸ்கூட்டி ஓட்டணும், அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கிடைக்காது, இந்த ஜென்மத்தில் நீ சன்னியாசி தான் அப்படின்னு நினச்சிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் அப்புறம் சாரா ஓகேவா, உங்களோட ஃப்ரெண்டு பேர் சாரா. ஸோ 2 பேர் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப அப்படி தான் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் குறுக்க போது போயிட்டு இருக்கிறீங்க. போகிறவங்க வரவங்களாம் திட்டிட்டு இருக்கிறாங்க, சரியாக பிடிச்சதுங்க எப்படி போகுது பாரு பிள்ளைங்களா இதுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கால் ரெடி அகட்டி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அகட்டி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஊருக்கு பயங்கரமாக சவுண்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. போகிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு இருக்குன்னு பயமாக இருக்கும்ல. ஸோ சடனாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறப்போ அந்த மாதிரி பயமாக இருக்கும்ல. அப்படிதான் வந்துட்டு அவங்களே இருக்குன்னு பயந்துக்கிறாங்க. பிள்ளைங்களா இது கருமம், இந்த காலம் கெட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்மா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு, டே மகனே எனக்கு ரெஸ்ட்டுடா முடியல, அப்படி போதும் இதுக்கு மேலே வேணாம், நான் உன்ட்ட வந்து உனக்கு நான் வந்துட்டு எப்படி பொண்ணு வேணும் வாய் தந்து இனிமேல் கேட்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா லாஸ்ட் இது ஒன்று தான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், அவ்வளோதான் இதை லாஸ்ட் பாயிண்ட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டா ப்ராமிஸா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால சத்தியமாக இதான் லாஸ்ட் பாயிண்ட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லி தொலைடா மகனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க, முடியல
ஏன்னா ஜிமின் சும்மா அப்படியே லிஸ்ட் அடிக்கிட்டே போறாரு. எவ்வளோ ஆகுதோ இந்த மாதிரி கேட்டுட்டு உட்காந்துருக்கு. ஸோ அவங்க அப்படி டயர்ட் ஆகிட்டாங்க. ஜிமின் வந்துட்டு இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லு அப்படின்னு உட்காந்துருப்பாங்களா. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே படிப்பில் நல்லபடியாக இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த சும்மா சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் எதுக்குமே போகக்கூடாது. அப்படியே அடக்க உடக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதானே மொதல் பாயிண்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடக்க உடக்க வேற, இது வேற. ஓகே உனக்கு புரியுதா? எப்படின்னா ரொம்பவே அடக்க உடக்கமாக இருக்கணும். தேவையில்லாமல் எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. சண்டை முக்கியமாக போடவே கூடாது. யாரையும் கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா இதான் லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சத்தியமா இதாம லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 பாயிண்ட் ஒட்டுக்கா சொல்லிட்டு இருக்காரு. நீ சரிடாடா மகனே, கண்டிப்பா அவ்வளோதான்டா நான் இன்னைக்கு முடிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிம் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது யாரையும் அடிக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் எந்த சண்டை போடக்கூடாது, முக்கியமா யாரு மேலே கை நீட்டவே கூடாது. அதுதான் வந்துட்டு அவரோட கடைசி பாயிண்ட்டு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு சரி ஓகே இது கூட மேபி கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் ரிங்குக்குள்ளே நின்றுட்டு அப்படியே 2 கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே கை வந்துட்டு இந்த மாதிரி அப்படி வச்சு பல பஞ்செல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஜங்கு புக்குன்னு குதிச்சிட்டு இருக்கீங்க. தட் மீன்ஸ் அந்த வார்ம் அப் மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஜம்ப் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஜம்ப் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கொலை வெறி இருக்குது கண்ணில். அப்படியே ஆப்போனண்ட் வந்துட்டு அப்படியே கொலை வெறியில் பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு என்னடா அவள் இப்படி பார்த்துட்டு இருக்கா, ஐயோ கடவுளே ஒரு அடிக்கு தாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கிறா இன்னொரு பொண்ணு. அதே மாதிரி தான் அப்படியே வந்துட்டு ஒரே ஒரு பஞ்சு தான் கொடுத்துருப்பீங்க. அப்படியே கண்ணத்தில் அவளுக்கு அப்படியே கழுத்து திருக்கிட்டு போயிட்டு விழுந்துட்டா. அவ்வளோதான் அவள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஒரு பஞ்சுக்கே வந்துட்டு நாக் அவுட் ஆயிட்டா. எஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸர் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸர் கேர்ள், நிறைய வந்துட்டு டோர்னமெண்ட்டில் போவீங்க. ஸோ எங்கே போனாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணுவீங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க பார்க்கறதுக்கே பயந்துப்பாங்க. ஐயோ இவளா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பயந்துப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த மாதிரி டோர்னமெண்ட் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்துட்டு உங்கள் பேர் நீங்கள் அங்கே வரீங்கன்னு தெரிஞ்சாலே பொண்ணுங்க வரமாட்டாங்க. இன்கேஸ் அதே மீறி வந்தாங்க அப்படின்னா உங்களை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் பார்க்குறப்பே வந்துட்டு பாதி பேர் போயிடுவாங்க. பாதி பேர் மட்டும் தான் சரி ஓகே பார்த்துக்கலாம் நினச்சி வருவாங்க. நான் அவங்களும் நாக் அவுட் ஆயிடுவாங்க. இந்த டைமும் அதே மாதிரி தான் ஒரு பஞ்சுக்கு அவள் விழுந்துட்டா. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு செம கடுப்பாயிடுச்சு. அப்படி கீழே உட்காந்து அவளை போட்டு உலுக்கிட்டு இருக்கீங்க. எந்திரி ப்ளீஸ்டி எந்திரி இப்படி ஒரு பஞ்சுக்கே வரவல்ல அப்படி பொத்து விழுந்தீங்கன்னா நான் எப்படி ஃபைட் பண்ணுவேன். ஐயோ கடவுளே நான் இவ்வளோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். ப்ளீஸ்டி எந்திரி அடி சரி பிடிச்சா நான் எந்திரிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு உதைக்கிறீங்க இருக்கிறீங்க அடிக்கிறீங்க. அவள் அவ்வளோதான் நாக் அவுட் ஆகுங்க தெரியுப்பா. ஸோ அந்த அம்பையர் இருப்பாங்களா. ஸோ அவர் யார் அது ஓகே அம்பையர்னு வச்சுக்கோங்க. ஓகே வடியே அவரே வந்துட்டு குறுக்க வந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அவருக்கு ஒரு குத்து அவர் அப்படியே வந்துட்டு மூக்கில் கை வச்சு பார்க்குறாரு. பல ரத்தம் வந்துட்டு இருக்குது. யோ உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு அடி தானே அடிச்சேன் அதுக்குள்ளே இதுக்கு அவன் வந்துட்டு மயக்க போட்டு விழுறா. வரவங்களும் இப்படி மயக்க போட்டு விழுந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், நான் ஸ்ட்ராங்கா இல்லை அவ வீக்கா, எனக்கு என்னமோ இவங்க வீக் மாதிரி தெரியுதுடா. அதுவும் நான் சாம்பார் சோறு திருட்டு வந்து தெரியுமா இன்னைக்கு, அது முழுசா கூட திங்கல. ஆனால் என்கிட்ட அடி வாங்கி இப்படி சாவறாளே கடவுளே எனக்கு போர் அடிக்குது. எந்திரடி ப்ளீஸ்னு ஒரு 2 அடி அது வாங்கிட்டு எது சண்டை போடணும் என் கூடன்னு சொல்லிட்டு அவளை போட்டு உலுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் சாரா வெளியே ரிங்குக்கு வெளியே நின்று ஐயோ வாய் நான் விழுந்துட்டா போத்துவா நீ தானே வின் ஆகிட்டல அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு சாரா என்ன சாரா எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாகவே இல்லடி போர் அடிக்கிறடி, வரவங்களாம் இதே மாதிரி பொத்து விழுந்தா நான் யார் கூட தான் சண்டை போடுறது அப்படி மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா நீ வந்துட்டு ஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்களா. ஸோ அவங்க கூட போய் சண்டை போடு, அவங்க வேணா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு உடனே ஆமாம்ல இதையே நான் யோசிக்கவே இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்துட்டு எப்படியாவது யாரையாவது பிடிச்சி பேசி நான் வந்துட்டு ஒரு பாய் கூட சண்டை போட போகிறேன். எனக்கு இதெல்லாம் போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, இவங்கெல்லாம் சோத்துக்கு சத்த மாதிரி இருக்கிறாங்க சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. ஸோ அந்த அம்பையர் மூக்கில் ஒரு கை அப்புறம் உங்களோட ஒரு கையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி சீஸ் த வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பெல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வேண்டாம் விருப்பம் வாங்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு சண்டை போட்ட மாதிரியே இல்லை, ஒரே அடிதான் ஒரே ரவுண்டு தான். ஸோ அவன் வந்துட்டு நாக் அவுட் ஆகிட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதனால் உங்களுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. நீங்கள் அப்படியே வாங்கினாடே அப்படின்னு தான் நின்றுருக்கீங்க. ஸோ அந்த பெல்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரீங்க. சாரா வந்துட்டு சூப்பர் ஒயின்னு செம்ம ஸ்ட்ராங்கடி நீ அப்படி மாதிரி சொல்லுவோம். அவன் வீக்குடி அப்படின்னு சொல்கிறீங்க. நீ மட்டும் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டியா, நீ தான் ஸ்ட்ராங் அதனால தான் அவன் வந்துட்டு இப்படி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லவும். ஆனால் போடி எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு உன் கையில் அடி வாங்கி நான் சாகிறதுக்கா, முடி வாய் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரீட் கொடு அப்படிங்கிறான். ஆமாம் இப்படி ஒரே ஒரு பஞ்சில் அவுட் ஆகிருக்கிறா, அதுக்கு நான் ட்ரீட் வேறு கொடுப்போம் முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறீங்க. இதுதான் டியர் உங்களுக்கும் ஜிமினுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், ரொம்பலாம் கிடையாது, ஒரு கொஞ்சம் தான் ஓகேவா. ஸோ அவருக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்கள், உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அவர். ஸோ எப்படி வந்துட்டு 2 பேத்துக்கும் செட் ஆகி என்ன பண்ண போகிறீங்களோ சத்தியமாக எனக்கும் தெரியல. சரி ஓகே அப்படி போக பார்ப்போம். இங்கே ஜிமின் அவங்களோட அம்மா கிட்ட ஓகேம்மா நான் வந்துட்டு சீக்கிரமாக தூங்கணும் ஓகேவா, காலையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நேரமாக எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு தூங்குறாரு. அது வந்துட்டு ஒரு பாட்டு கேட்குறாரு. எப்படின்னா ரொம்ப மெலோடியா, அவர் வந்துட்டு ரொம்பவே சாந்தமான மனுஷன் போல் அப்படியே மெலோடியா சாங்கெல்லாம் கேட்டு அப்படியே அழகாக ஸ்லோ மோஷனில் கண்ணை மூடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் எப்படின்னா வீட்டுக்கு வந்துருப்பீங்களா. ஸோ வீட்டுக்கு வந்ததுமோ என்ன கிளவி மக வந்தானா எங்கே ஒன்ற மருமக காணோம், இந்நேரம் கச்சி முடிச்சுன்னு கத்தி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக உங்களோட மம்மி மேலேருந்து வராங்க. அப்படி சாரியெல்லாம் அப்படி இழுத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சனியை பிடிச்ச நான் வருது பாரு கருவம் பிடிச்சது, மணி 10:30 ஆகுது, இந்நேரத்தில் தான் வர டைமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு
என்ன மம்மி இந்நேரத்துல சீலையெல்லாம் இழுத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன், என்ன நேரமாவே ஜல்சாவா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு மத்து இருக்கும், அதை எடுத்து அப்படியே மேலே போடுறாங்க. நீங்கள் தான் பஞ்செல்லாம் தெரியுமே, அப்படி வந்துட்டு ஒரு பஞ்சு போய் விழுந்துருது. கொஞ்சம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கை வதறிட்டு இருக்கிறீங்க. சனிய 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 எப்படி பேசுது பாரு, பெத்த தாய்கிட்ட பேசுற மாதிரி அடி பேசுற, கருமம் பிடிச்ச நாயே, வாய கழுவு கருமம், சீ சீ எப்படி இப்படியெல்லாம் பேசுற, எங்க இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்க வந்துட்டு அவா ஆரம்பிச்சிட்டியா, அடியே ஆத்தா எனக்கு வயிறு பசிக்குது, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஊர் சுத்தி நாயே, நான் வரைக்கும் தெருவில் தானே பொறுக்கிட்டு இருந்திருப்பேன், அங்கே போய் பொறுக்க வேண்டியதானே, இங்கே வந்து சோறு கேட்குறேன்னு கேட்குறாங்க. அடியே ஆத்தா நான் ஒன்றும் பையன் கிடையாது, நீ என்கிட்ட பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற, ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு அது பேசியிருக்கிறியா நீ, ஏப்பா பார்த்தாலும் வலு 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 வலுன்னு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அடக்கமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிய நாயே, என்ன பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறேன், ஒரு நாள் அது பொண்ணு மாதிரி இருந்திருக்கிறியாடி, எனக்கே டவுட் ஆகுடி நீ பொண்ணு தானே இல்லையான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க பேசுறதை கேட்டுட்டு சவா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு லைட்டாக அப்படி பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறப்போ வாயிலிருந்து காற்று போகல. ஸோ அப்படி போகிறப்போ ஸ்மெல் வருது. ஏய் என்னடி குடிக்காரி, இப்போ இதுவும் ஆரம்பிச்சிட்டியா, கூட அதெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இல்லாத எல்லா கெட்ட பழக்கம் வச்சிருக்காளே, இவனை நான் எப்படி கட்டி கொடுத்து கரை சேர்த்துவேன் அப்படின்னு அழுகுறாங்க. ஐயோ முடியலையே, கிளவி உன் மருமகிட்ட சொல்லிவே, எனக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உன் மருமகளுக்கு ஏக்கரை தான் சாவுன்னு நினைக்கிறேன், தோட்டத்துக்கெல்லாம் நொயிடுச்சு என்ன ஊடுறா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவங்கன்னா ஐயோ இருடி இருடி குடிச்சிருக்கியா அப்படின்னு பின்னாடியே வராங்க. நீ திரும்பி ஆமாம் குடிச்சிருக்கேன், என்னப்பா லைட்டாக தான் மம்மி, இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்ல, அப்போ நான் லைட்டாக தானே குடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. குடிச்சது இல்லாமல் பொறுக்கி நான் எப்படி பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கீழே விழுந்துருக்கும். அந்த மற்ற இடத்துல அப்படியே துரத்திட்டு வராங்க அடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க உங்களோட ரூமுக்கு. இப்போ உங்களோட ரூமுக்கு போகணும் அப்படின்னா உங்களோட அம்மா அப்பா ரூமுக்கு ஸோ தாண்டி தான் போகணும். உங்களோட பாட்டி தாத்தாக்களை கீழே வீடு, எனக்கு சரி கீழே ரூம் இருக்கும், ஏன்னா உங்களால் ஸ்டெப் ஏறி போக முடியாதுல்ல, அதனால் வீடெல்லாம் பெரிய வீடு தான். ஸோ கீழே இருக்கும், நீங்கள் வந்துட்டு மேலே தான் போவீங்களா. ஸோ உங்களோட டேடி உள்ளே வந்துருப்பார்ல, கரெக்டாக வயன் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. வா வந்துட்டாண்டா தகப்பா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு லைட்டாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே கணத்தில் பிளான் ஒரு அறை, அப்படியே உங்களுக்கு ஷாக்கு, என்னடா பண்ண இப்போ அப்படிங்கிற மாதிரி அடித்த போதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்படியே படப்படப்பன்னு கண்ணை முடிச்சு பார்த்துட்டே இருக்கிறீங்க. என்ன பழக்கம் இது, அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, பாட்டி கிட்ட காலைல அப்படி பேசிட்டு போயிருக்க, என்ன ட்ரெஸ் இது முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் வந்துட்டு பாக்ஸிங்லாம் தெரியும், அது இல்லாமல் கொஞ்சம் கூட கேர் அதாவது எதையுமே காதில் போட்டுக்காத ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு கணத்தில் வந்து கை எடுத்துட்டு சும்மா லைட்டாக எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்குது, நான்லாம் அடிச்சேன் ஏன் தகப்பா இப்போ சொல்கிறேன், நீ பண்ணதுக்கு வந்துட்டு திருப்ப நான் வேற ஏதாவது இருந்தா ரெண்டாக கொடுத்துருப்பேன், ஆனால் என்ன பண்ணுறது, அப்போ நான் போயிட்டேன்னு விடுறேன், இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி மேலே கையெல்லாம் வச்சுருச்சுக்க, அவ்வளோதான் நல்லா இருக்காது. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய வந்துட்டு கை நீட்டி அடிக்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. அப்படி திரும்ப அடிக்கிறதுக்கு வராரு. உங்கள் அம்மா வந்து எங்க விடுங்க விடுங்க அவளை அப்படி இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிடிச்சிருக்காங்க. இன்னும் பேச்சு பேசுகிறா பாரு, அவளுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வளர்த்திருக்கணும், இப்போ வந்துட்டு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், விடுங்க எப்படி போய் தொலைட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பரவாயில்லையே எனக்கெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு தரித்திரம் பிடிச்ச நான் போய் தொலைடி உள்ள அப்படிங்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த கோபம் இருக்குல்ல, அவங்க டாடி அடிச்சிட்டார்ல, தகப்பா இருந்தாலும் நான் இதெல்லாம் மனசில் வச்சுக்க வேண்டாம், விடமாட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸில் கிராக் ஆகுது. அப்படி பேசிட்டு பார்த்துக்கிறேன், என் கையில் ஒரு நாளைக்கு சிக்காமையோ போயிடுவோம் நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு மறைச்சிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே தலையாக அடிச்சுக்கிறாரு. ஐயோ கடவுளே, எல்லாம் நான் பண்ணலன்னு தான், ஒரே பொண்ணாச்சுன்னு எல்லாம் கொடுத்து வளர்த்து கடைசியில் தருதலையே வந்து நிற்கிதே, பையனாக கூட பிரச்சனை இல்லை, பொண்ணா போச்சு எவனே இவனை கட்டிக்குவா, ஐயோ நான் எவன் தலையில இவளை கட்டி என்ன பண்ணுவேன் தெரியலையே அப்படின்ட்டு அங்கேயே தலையை பிடிச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நேராக உங்களோட ரூம்குள்ளே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிக்க. டோர் ஓப்பன் பண்ணது அப்படியே வந்துட்டு முன்னாடியே அந்த ஃப்ரண்ட் செவ் இருக்குல்ல, ஸோ அந்த செவத்தில் ஒரு பக்கம் வந்துட்டு ஜின்னோட ஃபோட்டோ இருக்குது, ஜின்னு பார்க்கல, ஸோ அவரோட ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சுகா பார்க்கல, ஸோ சுகாவோட ஃபோட்டோ இருக்குது. ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோ பார்த்துட்டு வா என்ன அழகு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு இந்த ஸ்டோரியில் எப்படின்னா ஒரு ஆக்டர், ஓகேவா, ஸோ ரெண்டு பேரும் ஆக்டர், அதனால அப்படியே ஃபோட்டோ ஃபுல்லாக ஒட்டி வச்சிருப்பீங்க, ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி இருக்கும், ஓகேவா, அதை அப்படியே வாங்கி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்குது, டெய்லியும் இதை தான் பண்ணியிருப்பீங்க. என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஒரு சாங் போடுறீங்க. என்ன சாங் அப்படின்னா, என் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து போட்டோ கை வச்சு பார்த்துட்டு ஆடிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா கிளப் லைட் மாதிரி எல்லாம் வந்துட்டு வீட்டில் செட்டிங்லாம் வச்சிருப்பீங்க, செக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு காத்தாடி போல நெஞ்சு கூத்தாடுதே அப்படின்னு வாய்ஸ் எல்லாம் கிராக் ஆகுது, பாட்டு பாடுது, ஆனால் அப்படியே ஆடிக்கலாம். ஆனால் நீங்களும் பாடுறங்கிற பேர் இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கிறீங்க. கண்ணாடி பொம்மை ரெண்டுன்னு சும்மா அந்த பாட்டுனா கொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு சம போதை வேறு இல்லையா, அப்படியே பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா வேறு இன்னும் அந்த வாசல் படி விட்டு இன்னும் எந்திரிச்சு உள்ளே போகல. ஸோ அந்த கதவுக்கு முன்னாடி தான் உட்காந்து தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பார்ல. ஸோ பார்த்துட்டு சனியை எப்படி பாட்டு கேட்டு இருக்கு பொண்ணு மாதிரி கொஞ்சமாக நடந்துக்கிறாளா, ஐயோ என்னால் முடியலன்ட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மானா எங்க அது தெரிஞ்சது தானுங்க, நீங்கள் தானுங்க சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு பழக்கி விட்டீங்கன்னு சொன்னால், ஏமா அது சின்ன வயசுமா, அப்போ எல்லாமே கேட்குறது தான், ஆனால் இப்படியா பசங்க ஃபோட்டோ வச்சுட்டு தடவி ஆடிட்டு இருப்பா. ஐயோ கடவுளே, அதெல்லாம் நான் எப்படி பார்த்துட்டு ஐயோ என்னால் முடியலை, இவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறணும்
அப்படியே கொடுத்தாலும் அவள் கண்டிப்பாக கொண்டு வந்து அடுத்த நாளே கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்கடி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. உங்களோட அம்மா வந்துட்டு விடுங்க விடுங்க, நம்ம என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சோமோ தெரியல, இந்த சனியை வந்து நம்மளுக்கு பிறந்திருக்கு. ஐயோ கடவுளே, அந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் கழிக்கிறோன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்த உள்ள போகிறாங்க. நீங்கள் எப்படி இன்னும் பாட்டு பாட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டிஜே மிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதுவும் நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் செட்டப்பில் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா செம்ம ஆட்டமாக இருக்கும். உங்களோட வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா வெளில இந்த ட்ரிப் எல்லாம் போவாங்க, கோவிலுக்கு இந்த மாதிரி போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா வந்துட்டு கையிலே பிடிக்க முடியாது மேடமை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்களே வச்சிருக்கோம். டெய்லி நைட் இதே தான். அதெல்லாம் போட்டு விட்டுட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கிறது, அப்படி வச்சுக்கிட்டு பயங்கரமாக டிஜே மியூசிக்லாம் வச்சுட்டு பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பாட்டுக்கு கீழே அப்படியே நெஞ்சு வலியே வந்துட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு படுத்துட்டு ஒரு மாதிரி சாஞ்சு தானே படுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே நெஞ்சே வலிக்குது. இந்த பக்கம் உங்களோட தாத்தா கரும்பு பிடிச்சது, இது எந்த நாளையில் வந்து பிறந்துச்சோ அன்னையிலேருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சவுண்டு காது பிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வீட்டுக்கு வெளியே கதவை தட்டுற சத்தம். அவங்களும் வந்துட்டு பாட்டி தானே முன்னாடி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துச்சு நடக்க முடியாமல் போயிட்டு யாராவது அப்படின்னு போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ கதவை திறந்து பார்த்தா அவங்க வலுன்னு சண்டைக்கு வராங்க. என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, டெய்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன சும்மா நைட்டு வந்து மணி 12 ஆகுது, இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சு வீட்டில் கேட்டுறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள தூங்க வேணாமா, எப்படி நாங்களாம் வந்துட்டு விடிய வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கணும்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு ஐயோ அதெல்லாம் வேணாமா ப்ளீஸ்மா விட்டுருமா, நான் வந்துட்டு சொல்கிறேன் அவகிட்ட சொல்கிறேன் ப்ளீஸ்ங்க, தப்பா எடுத்துக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டிமா நான் உங்களுக்காக மட்டும்தான், உங்களோட மூஞ்சிக்காக மட்டும்தான் அமைதியாக பொறுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியாது, குழந்தைங்களாம் இருக்குது, அக்கம் பக்கத்தில் வயசானவங்களாம் இருக்காங்க, இந்த மாதிரி திடீர்னு மியூசிக் போட்டா ஆமாம் நீங்கள் எப்படி முதல்ல இங்கே இருக்கீங்க, அவள் போடுற அந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் வருதுல்ல, அதெல்லாம் வந்துட்டு நெஞ்சு வழியே வந்துட மாட்டிருக்குது, என்னங்க அப்படி ஆடிட்டு இருக்கிறாப்புல, ஐயோ சாமி இதெல்லாம் பிள்ளையா என்ன, எப்படி நீங்கள் பேசாமல் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது எங்கள் சொந்த வீடுங்க, எங்கெங்க நான் காலி பண்ணிட்டு போங்க மாதிரி உங்க பாட்டி கேட்க, சொந்த வீடு தான் அதுக்குன்னு இந்த அளவுக்கு காட்ட முடியுங்களா, ஆனாலும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது, கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு பிரச்சனை தான் முடியும் பாத்துக்கோங்க, எங்க போய் நாங்க கேஸ் கொடுக்கணுமோ அங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மேடம் ஆடான்னு ஆடி ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு அப்படியே எல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஃபுல்லாக மாட்டியாயிட்டீங்க, தூங்கலை மாட்டியாயிட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சரக்கு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டு நல்லா இன்னுமே குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வழியாக மாட்டியாயிட்டீங்க. அதுக்கப்புறமா லைட்டாக விடியுது. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படியே சமத்தா எப்படி படுத்தாரோ திரும்பி கூட படுக்கலாம்னு அழகாக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கன்னா அப்படியே பெட் ஃபுல்லாக பேண்டு கீழே உருண்டு அப்படி விழுந்து ஏதோ ஆகிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் படுக்கிற ஒரு இடமா இருக்கும், காலையில் எந்திரிக்கப்போ வேற ஒரு இடத்துல இருந்து எந்திரிப்பீங்க. அதே தான் எப்பவுமே நடக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி படுத்த இடத்துல அப்படியே கொஞ்சம் திரும்பி கூட படுக்கலாம், அப்படியே அழகாக குழந்தை மாதிரி தூங்கிட்டே இருப்பாரு. இப்போ அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க, விடிஞ்சிச்சல. ஸோ வந்து எழுப்புறாங்க, டே மகனே ஜிமினா எந்திரா அப்படின்னு சொல்றாங்க. அவரு வந்துட்டு கண்ணு முடிச்சுட்டு அம்மா குட் மார்னிங் அப்படின்னு அப்படி குழந்தை மாதிரி பேசுறாரு. எவ்வளோ வயசானாலும் இன்னுமே நீ குழந்தை மாதிரியே தானே கண்ணுக்கு தெரியற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ப்ரஷ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு காஃபி எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சமத்தா போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வராரு. அவங்க மம்மி காஃபி கொடுக்குறாங்க, அவரு குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களோட அம்மா அடியே கதவு தர அப்படின்னு தட்டி இருக்கிறாங்க. ஐயோ காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்கடா, இதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக இவங்களோட போராட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்து கதை திறக்கிறீங்க. கதை தந்து என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. சனி பிடிச்ச நான் இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்துட்டு லெமன் டீ. என்னது ஒரு மாதிரி வெள்ளையான்னு கேட்குறீங்க. சனி பிடிச்ச நாய் என்னது சுடு தண்ணி இல்லை லெமன் டீ குடி, நைட்டெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிருப்பில்ல, ஸோ கொஞ்சம் ஹேங் ஓவர் ஆகும்ல அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. பாரா என் மம்மிக்கு என் மேலே பாசத்தை, நீ இருக்க வரைக்கும் இந்த உலகத்துல யாராலும் என்ன அடிச்சுக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்துல ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. அவங்க அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு சீத்தூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாங்க. அவங்க என்னதான் உங்ககிட்ட கோவமா பேசினாலும் கண்டுபிடி திட்டினாலுமே உங்க மேல அதாவது உங்களோட அம்மா இல்லையா, ஸோ அந்த பாசம் இல்லாம இருக்குமா. அப்படிதான் அப்படி போறப்போ என்னமோ ஒண்ணு நல்லா இருந்தாலும் சரி, ஆனால் இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல பையனை கிடச்சிட்டா போதும் கடவுளே, உனக்கு வந்துட்டு நான் தேரே இழுக்கிறேன் அப்படி மாதிரி வேண்டிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இரிட்டேட் ஆனாலுமே வந்துட்டு நினச்சி பார்க்குறப்ப ஒரு மாதிரி சிரிப்பாக வரும். இது எப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கா, சரி ஓகே நம்ம தான் நம்மளோட லைஃப்பை பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி கட்டுப்பாடாகவே இருந்துட்டோம், ஆனால் அவளாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கால, பண்ணிட்டு போட்டோம் என்ன இப்போ அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறா தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் அந்த டீ கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ தான் வந்துட்டு அதாவது அந்த தூக்க கலக்கத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. கண்ணெல்லாம் தூக்கம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் வந்துட்டு அந்த சேட்டெல்லாம் வந்துடும். இப்போ அப்படியே அதை குடிச்சிட்டே இருக்கிறீங்க. பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள் டேடி வந்து பார்க்குறாரு என்ன பண்ணுறாலோன்னு, அப்படியே குழந்தை மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறீங்க. வந்து அப்படியே உங்களோட தலை நீவி இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக குழந்தை மாதிரியே இருக்கிற, இதே மாதிரி ஏன்டா இருக்க மாட்டேங்கிற, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பிசாசு மாதிரி ஆடிட்டே தெரியுற, கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்கமா இல்லை, பொறுப்பாகவே இல்லை, என்ன பண்ண போறனோ தெரியல வயன் அப்படிங்கிறாங்க. அப்பா ஏப்பா விடுப்பா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு, எங்கே போனாலும் நல்லா போல்டாக இருப்பா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சு போய் 2 தட்டிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ போப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு சிரிச்சுட்டு தான் போகிறாரு. என்னதான் எல்லாருமே உங்கள் பாட்டி முதற்கொண்டுமே உங்ககிட்ட கோமா பேசினாலும் எல்லாத்துக்கும் உங்கள் மேலே பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆனால் வெளியே வந்து டக்குன்னு காட்டிக்க மாட்டாங்க, எப்பயாவது அந்த மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க, அட என்னடா அது, பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் இந்த ஓல்டு பார்ட்டிஸ்க்கெல்லாம் நம்ம மேலே கொஞ்சம் பாசம் இருக்கத்தான் செய்யுது, என்ன கொஞ்சம் ஓவரா பாசம் இருக்கனால ஓவரா திட்டுறாங்களோ,
பார்த்துக்கலாம் வேணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வராரு, கீழே சாப்பாட்டுக்கு வருவாங்க. ஸோ ஹாலுக்கு வராரு. அவங்க அம்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிமினா கொஞ்சம் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கடா, நல்ல பொண்ணா நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா எனக்கு இதே இதில் தான் வேணும், ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட அதில் கம்மியாகக்கூடாது, ப்ளீஸ்மா அப்படி தேடுமா அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் வேணா நீயே தேடிக்கிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீ சொல்லக்கூடாது என்னால் வந்து தேட முடியாது தானே ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வைமா, நான் உன் பிள்ளை பாவம்ல அப்படிங்கிறாரு. டே இருந்தாலும் ரொம்ப பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குறாரு, அதாவது டிவி ஆன் பண்ணுறாரு. ஸோ ஆன் பண்ணுறப்போ ஒரு சேனல் ஃபஸ்ட்டு வருது. அந்த சேனலில் வந்துட்டு ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும் போல், அப்புறம் அப்படி அந்த மெலோடியாக கேட்பார்ல. ஸோ அந்த மார்னிங் டைமில் அந்த மெலோடி அப்படியே நல்லா காதுக்கு இதமாக இருக்குது, அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சரி ஓகே வேறு சேனல் மாற்றுவோன்னு சொல்லிட்டு சேனல் மாற்றுறாரு. ஸோ அப்படி சேனல் மாற்றுறப்போ ஒரு சேனலில் வந்துட்டு நல்லா ஃபைட்லாம் பண்ணுற மாதிரி அந்த ஃபைட் பண்ணுற வீடியோலாம் ஒரு சேனலில் போடுவாங்கள்ல. ஸோ அந்த சேனல் தான் இவர் போட்டிருப்பாரு. என்னடா அது ஒரே சண்டே ஆக்குது காலங்காத்தாலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா மார்னிங் டைம்லாம் வந்துட்டு கரெக்டாக லைவாக போட மாட்டாங்க, அது வந்துட்டு இந்த பீக் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி லைவெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த லைவ் போட்ட எல்லாத்தையுமே இந்த மார்னிங் டைம் வந்து ரீப்ளே மாதிரி பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்க்குறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, என்னம்மா இது பொண்ணுங்க சண்டை போடுற மாதிரி இருக்குது, நல்லா ஒத்து பார்க்குறாரு. ஆமாடா இதில் வந்துட்டு பிள்ளைங்களா சும்மா சண்டை போட்டே இருக்கோம், அதுவும் ஒரு பொண்ணு இருக்காடா, அவா சாமி நல்லா வந்து நல்லா கவனிச்சது கிடையாது, ஆனால் வந்துட்டு ஒரு அடி தான் அடிப்பா அவ்வளோதான், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு நாக் அவுட் ஆயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற இப்படியெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்குறாரு. இப்படியும் இருக்குதுங்கடா, அதனால தான் சொல்கிறேன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோ, முக்கால்வாசி இப்படி தான் தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு இன்ச்சு கூட குறைச்சிக்க முடியாதுமா, நீ நான் கேட்ட மாதிரியே தேடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் மாற்றிட்டு போயிடாரு. அவர் நல்லாவே உங்களோட ஃபேஸை கவனிக்கல. அவரோட அம்மாவும் நல்லா அதிகமாக அந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாங்க, பட் எப்பயாவது சும்மா பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்குறப்போ அடிக்கடி வந்துட்டு உங்களை பார்த்துருப்பாங்க, பட் உங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜிமின் வந்துட்டு அழகாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவரே க்யூட்டாக அந்த பிளேட்டெல்லாம் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணுறாரு. டே இதெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா டிசிப்ளின் முக்கியம் ஓகேவா, அவங்கவுங்க சாப்பிட்டதை அவங்க தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சாப்பிட்டதெல்லாம் கொண்டு போயிட்டு அவரே வாஷ் பண்ணி வச்சுட்டு சரி போயிட்டு வரேன்ட்டு அவங்க அம்மா ஒரு ஹக் பண்ணி கிசெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களும் அப்படியே அழகாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என் பிள்ளை இப்படி தான் நல்லபடியாக இருந்தானா சரி ஓகே, இவன் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட்டு. அதுவும் இல்லாமல் ஆனால் இவன் வந்துட்டு ரொம்பவே சமத்தா அம்மாஜி மாதிரி இருக்கான், எவ கட்டிட்டு என்ன பண்ண போறாலும் தெரியலையே கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கொடுத்துருப்பா அப்படின்னு வேண்டிட்டு நிற்கிறாங்க. ஜிமின்ட்டு என்னம்மா கனவு கண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லடா மகனே, நீ போயிட்டு வா பத்திரமா போயிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு பாய் அப்படின்னு அழகாக டாட்டா எல்லாம் காட்டிட்டு காருக்குள்ளே போயிட்டு ஏறிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதாவது கீழே வந்திருப்பீங்க, மம்மின்ட்டு சாப்பிட எடுத்து வைக்கிறாங்க. இட்லி எதோ இட்லியா, என்ன நீ இந்த மாதிரி எப்போ இதே பண்ணிட்டு இருக்கிற, எப்பா தாப்பா அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, ஒரு பொண்ணு வந்துட்டு பாக்ஸராக இருக்கா, அவளுக்கு வந்துட்டு கடை கவுதாரி அப்புறம் அதுக்கு பேர் என்னடாது ஆடு மாடு இப்படி ஏதாவது வந்துட்டு சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் இட்லி சட்னி சாம்பார் சீ தூ என்ன இது டெய்லி இதே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாங்க, நீ பாருமா நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அதெல்லாம் நீ கேட்குற மாதிரி சமைச்சு போட்டோன்னு ஏன் பண்ணையும் திண்ணிக்கு வந்துருமா, எங்களால் வந்துட்டு அதாவது இந்த வீட்டில் கூட இருக்க முடியாது, எல்லாத்தையும் விற்று தான் உனக்கு சோறு போடணும் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. என்னப்பா ஒரு பொண்ணு சாப்பாடு தான் கேட்குறா, அதுக்காக இந்த மாதிரி சொல்லுவீங்களா, அசிங்கப்படுத்துறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை நான் உண்மைதான் சொல்கிறேன், கொஞ்சம் அளவாகவே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னடா இது எல்லார் வீட்லேயும் சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணுவாங்க, இவங்க மட்டும் சாப்பிட்டா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை, அப்படி பேசுறீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பாட்டி பார்க்குறாங்க, கருமா வேணும் இட்லி அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி. ஒரு 3 இட்லி வச்சுருப்பாங்க பிளேட்டில் ஓகேவா, அதில் வந்துட்டு சாம்பார் குழம்பு எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றுறீங்க. அதுவும் வந்துட்டு சாம்பார் சட்னி மட்டும் வச்சா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேறு ஏதாவது குழம்பு அட்லீஸ்ட் ஒரு சின்ன குழம்பு ஒரு எக்காவது காலையில் கேட்பீங்க. அதனாலே உங்கள் அம்மா வந்துட்டு சரி அதை என்ன பண்ண முடியும், காலங்கத்தால சிக்கன் மட்டன்லாம் சமைக்க முடியாதுல்ல, அதனால எக்காவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த எக்கு அதுக்கப்புறமா குழம்பு சட்னின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு பிசைறீங்க அந்த இட்லியோட. அதை பார்க்குற உங்களோட அப்பாவுக்கு அப்படி கொமட்டிட்டு வருது, உங்கள் அம்மாலாம் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இப்படி தான் பண்ணுவீங்க நீங்கள் டெய்லியும். ஸோ மோஸ்ட்லி உங்கள் கூட உட்காந்து யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு வேறு வழி இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் வந்துட்டு எல்லாரும் கிளம்ப டைம் தான் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரும் ஒட்டுக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டிக்கு அப்படியே வந்துருச்சு, வாஃபிட்டு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் போட்டு பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு மாதிரி வரன்னு இருக்குது. என்னது வரன்னு இருக்குது, ரசம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி அப்படின்னு கேட்காங்க. சரி ஓகே ஏதாவது ஒன்று ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக இருக்கிற எல்லா சாம்பார் குழம்பெல்லாம் ஊற்றி ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா பிசைட்டே இருக்கீங்க. 5 விரல அப்படியே பதிகிற மாதிரி பிசைறீங்க. பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு உருண்டை எடுக்கிறீங்க. எடுத்து அப்படியே பாட்டிக்கிட்டு போயிட்டு பாட்டி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறீங்க. அவ்வளோதான், ஆல்ரெடி அவங்களுக்கு தொண்டை கட்டு எடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த வாமிட் வர மாதிரி. அவ்வளோதான், அவங்க அப்படியே வாமிட் அங்கேயே எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு ஐயாச்சி என்னது சாப்பிட்ற இடத்துல வாமிட் எடுக்கிற, கருமம் இங்கே எப்படி உட்காந்து சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை தூக்கிட்டீங்க, அந்த பக்கம் போயிட்டீங்க. ஆனால் அப்படி வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு யாராவது அந்த இடத்துல சாப்பிட முடியுமா, யாருமே சாப்பிடல அன்னைக்கு. ஸோ நீங்கள் மட்டும் அந்த பக்கம் போயிட்டு அதை பார்த்தாலும் பரவாயில்ல எனக்கு வயிற்றுக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொண்டு போத்துறது, அதாவது கை கூட நீங்கள் ஒழுங்காக கழுவிக்க மாட்டீங்க. ஸோ பிளேட்டை கொண்டு வந்து அந்த டைனிங் டேபிளே வச்சுட்டு ஆமாம் ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட அரைகுறையாக அப்படியே அதுக்குள்ளேயே கழுவி விட்டுட்டு போகிறீங்க. அவங்க பார்க்குறாங்க,
அட கடவுளே! இவள ஏன்டா பெத்தோன்னு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருத்தப்படுறேங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாடி கிட்ட சொல்றாங்க. அவரு அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. டெய்லி வந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாரி தலைவலியாவே தான் இருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளில போறீங்க. ஸோ ஒரு பக்கம் ஜிமின் வந்துட்டு கார் எடுத்துட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக கார்ல ரோட்ல வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல நீங்க உங்களோட ஸ்கூட்டி எடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க வழக்கம் போல? சும்மா பார்ட்டி, பப், கிளப் இந்த மாதிரி எங்கேயாவது போவீங்க. அதிகபட்சம் அந்த டோர்னமெண்ட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ப்ராக்டிஸ்க்கு போவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி வரும்போது, இப்போ ஒரு சில ரோடு வந்துட்டு இந்த பக்கம் போற வண்டிங்க மட்டும் போகும். இன்னொரு பக்கம் ரோடு வந்துட்டு ஆப்போசிட்ல வர வண்டிங்க மட்டும் வரும். அந்த மாரி இருக்கும். அந்த ஹைவேலாம் அப்படி இருக்கும். ஆனா வந்துட்டு ஒரு சில ரோடு வந்துட்டு எப்படின்னா, அப் அண்ட் டவுன் அதாவது இந்த பக்கம் போறது, அந்த பக்கம் போறது எல்லாமே வந்துட்டு ஒரே ரோட்ல போகும்ல. ஸோ அந்த மாரி தானே வச்சிருப்பாங்க. அந்த மாரி ஒரு ரோடு தான் வந்துட்டு இப்ப நீங்க அத தாண்டி தான் போகணும். இந்த பக்கம் ஜிம்மினும் கரெக்ட்டா அந்த ரோட்லயே வர. இந்த பக்கம் நீங்களும் அதே ரோட்ல வர. நீங்க வந்துட்டு எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாம ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு கடையில ஜின்னோட ஃபோட்டோ வச்சிருந்திருப்பாங்க. வாவ்! என்னோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் வண்டி நல்லா முறுக்கியிருப்பீங்க. ஸோ முறுக்குன்னு ஆப்போசிட்ல வர ஜிம்னோட வண்டி இருக்குல்ல, ஸோ அவரோட கால போட்டு சட்டுன்னு இடிச்சிட்டீங்க. அப்படியே அவரு பிரேக்க போட்டு நிறுத்துறாரு. நீங்க அப்படியே இடிச்சிட்டீங்க. ஓகே டியர். இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இத வந்துட்டு நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஆம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஓகேவா? வேற என்ன? இதுக்கு டைட்டில் வந்துட்டு ரவுடி பேபின்னு வைக்கலாமா டியர்? ஸோ அத வைக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது இதுக்கு டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னா, கீழ எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. நான் அத வந்து மாத்திக்கிறேன். வேற என்ன? வேற என்ன? வேற என்ன? ஓகே டே. இந்த எஃப்ப நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா சொல்லுங்க. இத நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ம். ஐயய்யோ! என்ன சொல்றது? அவ்வளோதான் டியர். எனக்கு என்ன சொல்றது தெரியல. டாட்டா.